முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட மானியத்தினை வழங்கினார். அதனை பார்க்கலாம். கன்னியாகுமரி, புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் தேவஸ்தான திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியத்திற்கான காசோலைகளையும், முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு அரசு மானியம் வழங்கிடும் அடையாளமாக 10 பக்தர்களுக்கு அதற்கான காசோலைகளையும் வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவதாக புதுக்கோட்டை, கன்னியாகுமரி தேவஸ்தானங்களுக்கு காசோலை வழங்கப்படுகின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்கான தஞ்சாவூர் தேவஸ்தான திருக்கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு 10,000 ரூபாயான 30,000 மானியம் பெறும் பயனாளிகள் விவரம்: திருமதி ஆனந்தி, காயத்ரி, பிரேமாவதி, ரமா, புவனேஸ்வரி, சத்தியமூர்த்தி, கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள நாமக்கல் நவீன புதிய பால் பண்ணை மற்றும் அம்பத்தூரில் புதிய பால் பொருள் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வக கட்டடத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, தொடக்க பால் உற்பத்தியாளர் சங்க ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதல் முறையாக கருணை ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வைக்கும் விதமாக மேலும் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் பல்வேறு முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் பல்வேறு துறை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறை, அதே போல பால்வளத்துறையின் கீழ் புதிதாக தொடங்கப்பட்ட திட்டங்கள், அதே போன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான மானிய ஒதுக்கீடு மற்றும் நிதி ஒதுக்கீடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அந்த வகையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருக்கோயில்களின் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கான உயர்த்தப்பட்ட அரசு மானியம் 18 கோடி ரூபாய்க்கான காசோலையை சுசீந்திரம் கன்னியாகுமரி தேவஸ்தான கோயில்கள் இணை ஆணையரிடமும், அதே போன்று புதுக்கோட்டை தேவஸ்தான நிர்வாகத்தின் திருக்கோயில்கள் நிர்வாகம் மற்றும் பராமரிப்பு செலவிற்கு 10 கோடி ரூபாய், அதே தொடர்ந்து தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தான நிர்வாகத்தில் உள்ள திருக்கோயில்கள் பராமரிப்பு செலவிற்காக 8 கோடி ரூபாய் காசோலைகளை அந்தந்த கோவில் நிர்வாக இணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் வழங்கினார். அதற்கான காசோலைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து முக்திநாத் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 389 பக்தர்களுக்கு அரசு மானியம் தலா 30,000 ரூபாய் வீதம்
சுமார் 1,20,00,000 ரூபாயை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு அதனை வழங்கி புதிய திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறார். அதே போல பால்வளத்துறையின் கீழ் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் லத்துவாடியில் 89 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட அதிநவீன பால் பண்ணை, சென்னை அம்பத்தூரில் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகம் ஆகிய முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்கள் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ரூபாய் 1000 மாதாந்திர கருணை ஓய்வூதியத்தினையும் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.